அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பெதற்கு என்ற காலம் மாறி இன்று எமது ஊடகத்தின் வாயிலாக அடுப்பூதும் பெண்களும் அரசியலில் ஆளலாம் என்ற கருத்து தோன்றியிருக்கிறது என்று சொன்னால் அது எமது ஊடகத்தின் வாயிலாக தானே. அது மட்டுமல்லாமல் ஒரு மனிதனின் 7 பருவங்களை அறிந்து கொள்வதற்கு ஊடகம் சிறந்த வழியாக உள்ளது. எப்படி என்றால் சொன்னால், நான் ஒரு ஆண் என்பதால் ஒரு ஆணின் 7 பருவங்களை என்னால் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு பெண்ணின் 7 பருவங்களை அறிந்து கொள்வது எனது அம்மாவிடம் கேட்பதற்கோ எனது சகோதரியிடம் கேட்பதற்கோ சற்று தயக்கமாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஊடகத்தின் வாயிலாக அவர்களுக்கு எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி எப்படி உணவுகளை வழங்க வேண்டும், எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று அனைத்தையும் கற்றுக்கொண்டு அவர்களை பேணி காக்கிறேன் அல்லவா. அதற்காகத்தான் கூறுகிறேன், ஊடகம் என்பது பெண்களை சிறப்பாகவே சித்தரிக்கின்றது. பெண்கள் 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 நம் நாட்டின் கண்கள். ஆம், என்னை ஈன்றவளும் ஒரு பெண்தான், என்னுடன் பிறந்தவளும் ஒரு பெண்தான். ஏனென்றால் பெண்கள் இல்லாத ஒரு சமூகத்தை நம்மால் சிறிதளவும் எதிர்பார்த்து விட முடியாது. எப்படி என்று தெரியுமா? எனது அம்மா கூறினாள், அப்பா அக்காவிடம் செல்லாதே என்று சொன்னாள். ஏனம்மா என்று கேட்டேன். அங்கு அக்கா குடிசைக்குள் இருக்க வேண்டும், நீ அங்கு ஒருபோதும் செல்லக்கூடாது என்று சொன்னாள். என் அம்மாவிடம் எப்படி கேட்பேன்? குடிசைக்குள்ளே அக்கா எதற்காக உட்கார வைத்திருக்கிறாள் என்று கேட்கத்தான் முடியுமா? அப்போதோ எனக்கு சிறு வயது, என்னால் கேட்க முடியவில்லை. அப்போது நான் நினைத்தேன், சரி ஊடகத்தின் வாயிலாக அதற்கான காரணம் என்னவென்று அறிந்தேன். அதன் வாயிலாக அறிந்தது எனது அக்கா பருவம் எய்து விட்டாள் என்று. அதன் பிறகு அவர்களுக்கு திருமணம் என்று நடந்தது. அதன் பிறகு குழந்தை பெறும் பாக்கியத்தையும் இன்று ஊடகங்கள் சித்தரிப்பது தவறாக இருக்கிறது என்பது எனது பொறுப்பல்ல. இருந்தாலும் சிறப்பாக ஒவ்வொரு ஆணின் மனதிலும் பெண்களின் சிறப்பை எடுத்துரைக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. பிறந்து சிறந்த மொழிகளில் சிறந்தே பிறந்தது தமிழ் மொழி என்று சொன்னால், பிறந்து சிறந்த ஆண்கள் என்று சொன்னால், இங்கே சிறந்தே பிறக்கும் பெண்கள் சிறந்தவர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. அது மட்டுமல்லாமல் பெண்கள் 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 என்றால் என்ன? இங்கு பெண்களை மதிக்கப்படும் ஒரு நிலைமை ஊடகத்தின் வாயிலாகத்தான் அறிய முடிகிறது. என்னவென்று சொன்னால், இன்று சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு சென்றிருக்கிறார். அவர் அங்கு இருக்கிறார், விண்வெளிக்கு சென்றிருக்கிறார் என்பதை இன்று நான் இங்கு இருந்து அறிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால், அப்படி சிறப்பு பெற்றது எமது ஊடகம்தான் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. சரியா? நான் இன்று இங்கு நிற்கிறேன் என்று சொன்னாலும் என்னை ஈன்றவளும் ஒரு தாய்தான். அதனால் தான் கூறுகிறேன், ஊடகம் ஒருபோதும் பெண்களை தவறாக சித்தரிப்பது இல்லை என்பதே என்னுடைய இறுதி கருத்து. புறநானூற்றிலே ஒரு கதை இருக்கிறது. என்னவென்று சொன்னால், தன் மகனை போர்க்களத்தில் இறந்து விட்டான் என்று செய்தி அறிந்த ஒரு தமிழ் தாய், அவள் போர்க்களத்திற்கு விரைகிறாள். அப்போது கூறிக்கொண்டே செல்கிறார், போர்க்களத்தில் இறந்த தன் மகன் உறமுதுகு காட்டாமல் நெஞ்சில் அம்பு பாய்ந்து இறந்திருக்க வேண்டும். அதை மீறி புறமுதுகில் அம்பு பாய்ந்து இறந்திருந்தான் என்று சொன்னால், அந்த மார்பகத்தை, அவன் பால் வைத்து குடித்த மார்பகத்தை அறுத்து வீசுவேன் என்று சொன்னவள் நம் வீர தமிழச்சி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஏன் ஊடகம் பெண்களை சிறப்பாக சித்தரிக்கிறது என்று சொன்னால், இன்று நான் மார்பகம் என்ற வார்த்தையே இங்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் கூறுகிறேன் என்று சொன்னால், அதற்கு உறுதுணையாக இருப்பது ஊடகம். ஏனென்றால் ஊடகத்தின் வாயிலாகத்தான் மார்பகம் என்பது ஒன்று உடல் உறுப்புகளில் ஒன்று என்பதை நான் அறிந்து கொண்டேன்.